ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி ஒரு அருமையான கார சட்னி வந்து நம்ம பார்க்கலாங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. அது இட்லி தோசைக்கு செம காம்பினேஷனாக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தாங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இதோட டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி தாங்க சட்னி அரைப்பீங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காய சட்னிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. கடாய் காஞ்சோனையும் இதில் வந்து நம்ம வந்து என்னென்னா நல்லெண்ணெய் ஊற்றுறோங்க. நல்லெண்ணெய் செய்யும் போது டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் காஞ்சோனையும் வெங்காயம் போட்டுடலாங்க. இந்த வெங்காய சட்னிக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேங்க. அப்படியே முழுசாக தாங்க உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து போட்டிருக்குது. அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் காரத்துக்காக வந்து 4 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேங்க. இந்த காஞ்ச மிளகாவில் 2 காஞ்ச மிளகாவும் 2 வந்து காஷ்மீரி சில்லி 2 யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இந்த காஷ்மீரி சில்லி போடும்போது நமக்கு வந்து கலர் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிக்கிங்களா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு பல் வந்து ஒரு 5-6 பூண்டு பல் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேங்க. அதை போட்டலாம். அதையும் நான் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் மட்டும் நல்லா பார்த்து வதக்கிக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயம் வதக்கிறத வச்சு டேஸ்ட் வந்து நமக்கு வேரி ஆகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். ஸோ அதையும் வந்து நான் வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 சின்ன தக்காளிங்க, ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். 2 சின்ன தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து வெங்காய சட்னிக்கு வந்து புளி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து புளிக்கு பதிலாக வந்து தக்காளி யூஸ் பண்ணுறேங்க. சப்போஸ் வந்து நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணிட்டு புளி யூஸ் பண்ணாலும் புளி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஆக்சுவலி புளி வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது ரத்தம் வந்து சுண்டி போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து புளியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேங்க. ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூட்டோட இதிலே வச்சுருக்க வேண்டாங்க. ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து நம்ம சட்னி வந்து தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காயவும் கடுகு போடலாம். ஸோ கடுகு பொரியட்டும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடலாம். அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து போட்டிருக்கேங்க. அப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது லைட்டாக வந்து எண்ணெயில் இது பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து ரொம்ப மையாக அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிச்சதை வந்து இதில் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம தாளிச்சதை வந்து இதில் ஊற்றியாச்சுங்க. இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு சூப்பராக காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ நமக்கு சூப்பராக சின்ன வெங்காயம் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.